ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி கேரட் கேக் தான். இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான கேரட் கேக் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் கிரானுலேட்டட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர்ட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் நார்மல் சுகரை வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து 250 mlோட மெஷரிங் கப் சைஸ் தான். 1/3 கப் வந்து நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கிறேன். 85 ml வரும். இதுக்கு பதில் நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக கிடைக்கும். அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் மெதுவாக வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டரை. 1/3 கப்பு சூடு பண்ணி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லம்ப்ஸ் இல்லாமல் ஜென்டிலாக வந்து பேட்டர் கலந்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1 கப் வந்து கிரேட் பண்ணி வச்ச கேரட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து மிக்சியில் போட்டு கூட நீங்கள் 1 கப் மெஷர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து தேவைப்பட்டுச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இந்த கேரட், இது எல்லாமே நல்லா பேட்டரோட கம்பைன் ஆகிற வரைக்கும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டுக்கு பதில் நீங்கள் பைனாப்பிள் இல்லைனா வேறு ஏதாவது கூட நீங்கள் மேங்கோ, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ வெஜிடபிள்ஸு நல்லா இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்ச டின்னில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லோஃப் பேனும் ஒரு டம்ளரும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து டாப்பிங்ஸ் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஹெவி பாட்டம் வெசலில் தான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். அதே சிம்மில் ஒரு 35 to 40 மினிட்ஸில் வந்து நம்மளோட கேக் பேக் ஆகிடும். ஓடிஜிலனா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் செட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக பேக் ஆகிடும். இது செக் பண்ணுறதுக்காக டூத்பிக் வச்சு எடுத்துக்கிறேன். டூத்பிக் நல்லா கிளியராகி வந்ததுன்னா நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு டீ கேக் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என் பையன் வந்து எனக்கும் இந்த கேக்கும் டம்ளரில் தான் வேணும்னு சொன்னதுனால நான் 2 பேட்டரை வந்து 2ஆக இது பண்ணி வச்சுருந்தேன். பட் நீங்கள் ஒரே பேட்டராக ஒரு கேக்காக வேணும்னா 7 இன்ச்சு ஸ்கொயர் இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் கேக்காக வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்லைஸில் வந்து நீங்கள் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். ஈவினிங் டைம்லேயோ இல்லை பசங்க எப்போயாச்சும் ஸ்நாக்ஸுன்னு கேட்டாங்கன்னா பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட்டோட லெவல் வந்து மினிமமாக தான் இருக்கும். 1/2 சுகர் இருக்கிற இது தான் இது. உங்களுக்கு கரெக்டான சுகர் லெவல் வேணும், ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா 1/2 கப்புக்கு பதில் 3/4 கப் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து சுகர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து டம்ளரில் இருக்கிறது. நட்ஸ் எல்லாம் போட்டதுனால அந்த அளவுக்கு கரெக்டாக இதுவாகலை. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் ஆற வச்சுருந்தேன்னா சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்திருக்கும். பட் டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.